ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பானு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான சுவையான புடலங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 புடலங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, அது கூட கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட துருவல் இருந்தால் துருவி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1 நிமிஷம் தேங்காய் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், நல்ல ஒரு சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.